எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 240வது வீடியோ. இதுக்கு நான் கொடுத்துருக்க டைட்டில்ங்கிறது விஜய்ஸ் மகாசமாதி. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சத்குருவோட ஒய்ஃபு விஜயகுமாரியோட மகாசமாதி அடைஞ்ச விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எனக்கு 2 விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோ செய்கிறதுல. ஏன்னா இந்த வீடியோ நாளைக்கு ஷெட்யூல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எடுக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்குமே வைகாசி மாதம், இன்றைக்கி பௌர்ணமி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி பௌர்ணமி. 12லேருந்து பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. இந்த மகாசமாதி அடைஞ்சதும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான். அதாவது விஜயோட மகாசமாதி நடந்த நாளுங்கிறது 1997 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. அதுவும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான். அப்போ இந்த கோயின்சிடென்ஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. 2வது இன்னொரு காரணம் என்னென்னா, விஜயும் நம்மளை மாதிரி ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி தான். அவங்களுக்கு சத்குருவோட இதிலே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சாதனைகள்லாம் செய்ய தெரியாது, நான் சொல்லிக் கொடுத்த சிம்பிளான 1-2 சாதனைகள் தான் தெரியும், மற்றபடி பெரிய யோகினி ஒன்றும் கிடையாது. அவளுக்கு சும்மா இந்த குழந்தைத்தனமாக சிரித்து விளையாடுறது, மற்றவங்களோட எல்லாம் இது பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கறது, அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சுபாவங்கள் தான் ஜாஸ்தியே தவிர ரொம்ப வைராக்கியத்தோட சாதனைகள்லாம் பண்ணி சாதித்து காமிப்பேன் அந்த மாதிரி டெண்டன்சியே விஜிக்கு கிடையாது அப்படின்னு சத்குருவே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நம்மளை மாதிரி இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சாதாரணப்பட்ட பெண்மணிக்கு அவங்களோட அந்த பக்தியின் காரணமாக அவங்களுக்கு ஒரு மகாசமாதி அடைய முடிஞ்சதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் அவங்கள மாதிரி, இந்த கேட்டுட்ருக்க நீங்களும், நம்ம எல்லாருமே அவங்கள மாதிரி சாதாரண ஒரு மனுஷன். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி, இது ஒன்றும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. 1997னா எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கணக்கு கூட்டி பாருங்கள். இத்தனை நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு மகாசமாதி கிடச்சிருக்குன்னா நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? அவங்கள நினைக்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி 3வது விஷயம், நமக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கிறது என்ன, நமக்கும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. அப்படி சொல்லப்போனால் எல்லா மனுஷனுக்குமே இந்த மாதிரி உயர்நிலையை அடையிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளோட வச்சு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார், இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். ஓகேயா? அப்போது நமக்கும் எங்கேயோ ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை. ஹோப்புனா நமக்கும் ஒரு நம்பிக்கை, நப்பாசன்னு சொல்ல மாட்டேன், நமக்கும் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நமக்கும் முயற்சி செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்குது. இப்போ நீங்களும் இந்த கைலாஷ் சேனலில் இருக்க இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? நானும் நீங்களும் ஒரே ஒரு பாயிண்டில் ஒன்றா பயணிக்கிறோம், முக்தி தேடி பயணிக்கிறோம். முக்திங்கிறது தான் மகாசமாதி. அப்போ நமக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 1997 ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன். 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பாரதியால் ஈஷா சென்டருக்கு வர முடியாது, ஆசிரமத்துக்கு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா பாரதிக்கு அவங்களோட பொண்ணோட ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்கூலில். அப்போ அதுக்கு போகிறதுக்காக அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவங்க இங்கே வரல ஆசிரமத்துக்கு வர முடியும்னு அவங்களும் நினைக்கல. அது ஆனால் விஜய்கிட்டையோ சத்குருகிட்டையோ ஒன்றும் ஃபோன் பண்ணி ஒன்றும் சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்கூல் ப்ரோக்ராமுக்காக போயிட்டாங்க. அது பாரதியோட நேச்சர், அவங்க அப்படி தான். அப்போது
இவங்க அன்னைக்கு காலையிலே விடிய காலையிலே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு விஜி குளிச்சுட்டு சாதனை எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே மா கம்பீரின்னு ஒரு யோகினி இருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாஸ், ராஜு, மா கம்பீரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக முதல்ல இருந்தே சத்குருவோட கூட பயணிக்கிறவங்க, ஈஷா யோகா சென்டரில் இருக்கிறவங்க. அந்த சென்டர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சத்குருவோடு இருந்தவங்க. அப்போ அந்த மா கம்பீரிட்ட விஜி போய் ஒரு டைரி கொடுக்குறாங்க. ஒரு டைரியை அதாவது விஜயோட டைரியை மா கம்பீரிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் சத்குருவோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அது நாள் வரைக்கும் விஜி தான் சத்குருவோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டைரியில் நோட் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மா கம்பீரோட கையில் கொண்டு போய் அந்த இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன் என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி ரொம்ப ஒன்றும் யோசிக்கலை. சரி அப்படின்னு சொல்லி டைரியை வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம விஷயத்துலேயும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கும், ஏன் இப்படி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம். வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயம், அது சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் நம்ம கிண்டி கிளறுவோம். ஓ, அன்றைக்கி அப்படி நடந்தது கூட இதனால தான், இதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மா கம்பீரி டைரியை வாங்கி அங்கே வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் அன்றைக்கி காலங்காத்தாலே எந்திரிச்சாங்க, சாதனை பண்ணாங்க. அதை வந்து சத்குரு நோட் பண்ணுறாரு. பொதுவாகவே இப்போல்லாம் விஜி தான் ஃபஸ்ட்டு ஆசிரமத்துக்கு போகிறது. காலையில் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆசிரமத்துக்கு போய் சாதனை பண்ணுறது. அதே மாதிரி சத்குரு அன்னைக்கு நோட் பண்ணியிருக்காரு. காலையிலே எந்திரிச்சாச்சு, குளிக்கிறாங்க, சாதனை பண்ணுறாங்க, அப்புறம் திருப்பி வராங்க, குளிக்கிறாங்க, சாதனை பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, சாதனை பண்ணுறாங்க. திருப்பி ஒரு வேகத்தோட, ஒரு தீர்மானத்தோட, ஒரு வெறித்தனமான ஒரு இதில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதை சத்குரு இப்படி நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விட்டுட்டார். அதில் என்னென்னா, சத்குருவுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ பண்ணுறதோட முழு அர்த்தம், என்னோட நோக்கங்கிறது, நம்ம வாழ்க்கையிலே இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பெருசாக அதை நினைக்கிறதில்ல. அதாவது சத்குருவும் விஜயும் குழந்தையுமா 1996 ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிசம்பரில் நிர்மலானந்தா, சுவாமி நிர்மலானந்தாவோட மகா சமாதி நடந்தது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க 3 பேரும் போய் சுவாமி நிர்மலானந்தாவை பார்க்குறாங்க. அவர் சத்குருட்ட நிறைய டவுட்ஸ் கேட்குறாரு. மகா சமாதி அடையிறதுனா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் நிறைய கேட்குறாரு. சத்குருவும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதை இவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போதே அவங்க அழறாங்க. அப்போ அதோட அவங்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு வந்திருக்கு, ஒரு அட்ராக்ஷன் தோணி இருக்குது மனசில். நானும் மகா சமாதி அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு மனசில் ஒரு ஆசை அவங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு மகா சமாதி கிடச்சிருக்குன்னா அதுக்கு விதைச்சது அன்னைக்கு. கேஷுவலாக சத்குரு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் விஜயையும் கூட்டிகிட்டு போகிறாரு ஆசிரமத்துக்கு. அப்படி கேஷுவலாக ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் மாதிரி அப்படி நடக்குது. இவங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. அதுக்கு கேள்வி கேட்டுட்டு மகா சமாதியை பற்றி சத்குரு எக்ஸ்பிளைன் பண்ண சுவாமி நிர்மலானந்தாவோட மனசில் எவ்வளோ ஏறிச்சோ இல்லையோ மொத்தத்தையும் இந்த விஜி உள்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வரும்போது சத்குரு காலில் எல்லாம் விழுந்து கேட்குறாங்க, எனக்கும் மகா சமாதி அடையணும் அப்படின்னு. அப்போல்லாம் சத்குரு வந்து ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கலை. ஏன்னா விஜயோட நேச்சர் அந்த மாதிரி. விஜயோட சுபாவங்கிறது இந்த சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிட்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சமைச்சு போடுறது, எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கிறது, அவ்வளவோட சரி. ஒரு பெண்ணினோட ஒரு அழகான ஒரு தன்மை, அவ்வளோதான். மற்றபடி இந்த தீவிரமாக
10 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன், 12 மணி நேரம் சாதனை பண்ணுவேன், மகா சமாதி அடைஞ்சு தான் தீருவேன், அந்த மாதிரி வெறித்தனமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லை விஜி. அது சத்குருவுக்கு நல்லாவே தெரியும். சத்குரு அவரோட வாயாலே சொன்னது, நான் சின்ன சின்ன 1-2 சாதனைகள் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதை ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்றும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. நான் சின்னதாக 2-3 சாதனை வேணும்னு கேட்டாங்க, 2-3 சாதனைகள் சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் அதை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சின்சியராக பண்ணாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், அதனால் சத்குருவுக்கே மகாசமாதின்னு சொல்லிகிட்டே நடந்தாலும் இவளுக்கெல்லாம் இப்போதைக்கு கிடைக்காதுன்னு சத்குரு சொல்லவே மாட்டார். ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சத்குருவுக்கு நல்லாவே தெரியும். அந்த கெப்பாசிட்டியோடு தான் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த உலகத்துக்கு பூமிக்கு அனுப்பியிருக்காருங்கிறது சத்குருவுக்கு நல்லா தெரியும். பல வீடியோஸில் சொல்லியிருக்காரு. அதனால் சொந்த மனைவி என்ன தான் சின்ன பிள்ளைத்தனமாக இதாக விளையாடிட்டு இருந்தாலும் சீரியஸாக இல்லாட்டினா கூட அவங்களுக்கு மகாசமாதி கிடைக்காதுன்னு ஒரு நாளும் சத்குரு நினைக்கல. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு அவர் நினைக்கல. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், தியானலிங்கத்துக்கு சத்குருவுக்கு மெயினாக ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறது விஜயும் பாரதியும் தான். இடையிலே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், எங்கேயோ போயிட்டு வரும்போது 2 பேர்த்திட்டையும் ப்ராமிஸ் வாங்கிட்டார். அதாவது வர்ற பௌர்ணமிக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு எப்படியும் தியானலிங்கத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு நீங்கள் சத்தியம் கையில் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்கள் செய்வீங்கன்னு செய்யுங்க. ஏன்னா சத்குருவுக்கு அதில் ரொம்ப டென்ஷன் இருந்தது. ஏன்னா இப்போ எத்தனையோ ஜென்மங்களாகவே இந்த சோஷியல் எதிர்ப்பு, சொசைட்டிலேருந்து எதிர்ப்பு வந்ததுனால அது எப்படியாவது இந்த ஜென்மம் எடுத்ததே நான் தியானலிங்கம் பண்ண தான். ஆனால் அதில் தடைகள் வருது, நிறைய தடைகள் வருது. அப்போது அதுக்கு முன்கூட்டியே எல்லா எடுப்பும் செஞ்சிட்ருக்கார், ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கார். அந்த தியானலிங்கத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஆட்கார்கிட்ட எல்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் பப்ளிக்கோட மரியாதையாக பேசணும், அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, நமக்கு இப்போ சொசைட்டிலேருந்து எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது. ஏன்னா சத்குரு ஸ்ரீ பிரம்மா இந்த மாதிரி செய்கிறதுக்காகவே நாடு கடத்தப்பட்டார்னா கோயம்புத்தூர்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். அப்படி தான் அவர் கடப்பாவில் போய் தஞ்சம் புகுந்தார் ஒரு சிவன் கோயிலில். ஓகே, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அதை மாதிரி இதுதான் லாஸ்ட் சான்ஸு. இந்த சான்ஸை விட்டால் எனக்கு வேறு சான்ஸ் கிடையாது. அப்போ இதில் எப்படியாவது நான் தியானலிங்காவை உருவாக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு இந்த 2 லேடிஸ் தானோட சகாயம்தான் எனக்கு தேவை இருக்குது. அதுலேயும் மகாசமாதி அடைஞ்சிட்டானா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப அவருக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஜனவரி 23 காலையில் எழுந்திருக்கிறாங்க. நிறைய தடவை குளித்து சாதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பற்றியும், அதாவது இது மாதிரி ஒரு விஷயம் சத்குருவோட வேறொரு வீடியோலையும் அவரை பற்றின பேசுனதை நான் கேட்டிருக்கேன். அதாவது இந்த ஈஷா யோகா சென்டர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவருக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அப்போது பல மெடிடேட்டர்ஸ் வீட்டில் எல்லாம் தான் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாருன்னா என்ன, நடுக்கூடத்துலையா, அவருக்குன்னு ஒரு தனி ரூம், பாத் அட்டாச்சு ஒரு தனி ரூம் மட்டும் கொடுக்கணும் பார். அதுதான் ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக சாப்பாடு கீப்பாடெல்லாம் கிடையாது. அவர் அந்த ரூம்குள்ளே உள்ளே போயிட்டாருன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரேடியாக சாதனை பண்ணுவார். அப்போ இடையில சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரூட்ஸு, பழங்கள் மட்டும் கழுகி அந்த தட்டில் ஒரு இதில் வச்சு கதவை மெதுவாக திறந்து உள்ளே தள்ளிட்டு கதவை சாத்திடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் சாதனை பண்ணும்போது அடிக்கடி குளிப்பாராம். ஒரு தடவை சாதனை பண்ணும்போது, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது நான் அட்டை ஸ்ட்ரெச்சு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது 7-8 தடவை நான் குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி விஜி பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் காலையில் இங்கே அந்த ஈஷாவில் எங்கேயோ 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்து தான் 4:30 வரைக்கும் மீட்டிங் நடந்தது. அதையும் விஜய் அட்டென்ட் பண்ணாங்க. அப்புறம் யூஷுவலாகவே பொதுவாகவே இந்த இதுக்கெல்லாம், அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் விஜய் அவங்க கைப்பட இந்த பிசிபேளா பாத்து, தயிர் சாதம்,
பொங்கல், அந்த மாதிரி சாதங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது வந்து விஜி கைப்பட, சத்குரு கைப்பட அங்கே உள்ள மெடிடேட்டர்ஸ்க்கு, ஈஷா யோகா சென்டரில் இருக்க மெடிடேட்டர்ஸ்க்கெல்லாம் இவங்க பரிமாறுவாங்க. அதெல்லாம் வழக்கமாக செஞ்சிட்ருந்தாங்க. அப்போ அன்றைக்கும் அது மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டஸ்க் டைம்னா 6 மணிக்கு பௌர்ணமி தியானம், ஸ்பெஷல் தியானம். அப்போது ஒரு ரூமில் இந்த சத்குரு உட்காந்துருக்காரு தியானத்துக்கு, விஜய் உட்கார்றாங்க. அதே மாதிரி தீவிரமாக மெடிடேட் பண்ணுற சில ஆளுங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காரு அங்கே சத்குருவோடையே உட்காந்து அந்த ஹாலில் உட்காந்து பண்ணுற மாதிரி. அப்போ இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சத்குரு எத்தனையோ எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சின்சியராக இருப்பார், சிஸ்டமேட்டிக்காக இருக்கார். ரொம்ப கோவம் வந்துடும். அவர் சொன்னபடி கேட்காட்டினா பயங்கரமாக கோவம் வரும், கத்துவார். அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதே மாதிரி அப்போது மெடிடேஷனில் உட்காந்துட்டா உடம்பு அசையக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பேச்சுங்கிறதுக்கு அங்கே அந்த பேச்சே வராது. பேசக்கூடாதுன்னெலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி உட்காந்தாச்சு, எல்லோரும் மெடிடேஷனில் உட்காந்தாச்சு. சந்தியா காலத்தில் 6 மணிக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் விஜய் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறாங்க. சத்குரு கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருந்தால் கூட அவங்க எந்திரிச்சு போகிறது அவருக்கு தெரியுது. அது வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, ஐ காட் ரியலி இரிட்டேட்டட் அப்படின்னார். அதாவது அவருக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு மெடிடேஷனுக்குன்னு உட்காந்தா உடம்பு கூட அசையக்கூடாது, கண்ணையே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கிட்ட யாராவது இடையில எந்திரிச்சு போனால் கோவம் வருமா வராதா? அதுவும் தன்னோட ஒய்ஃபே, தன்னோட பத்தினியே எந்திரிச்சு போகிறாங்கன்னா இப்போ சத்குருவோட வார்த்தைக்கு என்ன அடையாளம், என்ன மதிப்பு அப்படிங்கிற ஒரு கோவம் யாருக்காக இருந்தாலும் வரும். இவங்க பாத்ரூம் போனாங்க. பாத்ரூம் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்க இடத்துக்குள்ளே உட்காந்துட்டாங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே மயங்கி அவங்க உடம்பு இப்படியே ஒரு சைடில் போயிடுச்சு. அதை கவனித்த உடனே யாரோ வந்து அதை கவனித்தாங்க யாரோ, அதை உடனே சத்குரு கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவரும் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு தானே இருக்கார். இதில் என்னென்னா இந்த செலக்டட் ஆளுங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ணுறதுனால அவங்க அடிக்கடி இந்த நிர்விகல்ப சமாதி ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நேரம்லாம் போனால் அவங்களால திரும்பி வர முடியும். இல்லாட்ட ரொம்ப நேரம் அந்த சமாதி ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா நம்ம குருவோட இன்டர்ஃபரன்ஸ் வேணும். குருவை வந்து தான் நம்மளை தட்டி எழுப்ப முடியும். அந்த மாதிரி சத்குரு நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காரு. மணிக்கணக்காக சமாதியில் இருக்கும்போது அது அப்போ அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லி இடையில கூப்பிடுவார். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ இவங்களும் விஜயம் அடிக்கடி சமாதிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. அப்போ உடம்பு சரிஞ்ச உடனே ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சத்குருவை எழுப்பியிருக்காங்க. சத்குரு வந்து பார்த்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அளவு எனர்ஜியெல்லாம் போட்டு, இந்த சக்கராசையெல்லாம் போட்டு எப்படியாவது அவருக்கு புரிஞ்சு போச்சு, சத்குருக்கு புரிஞ்சு போச்சு உயிர் போயிடுச்சுன்னு. அப்போ அந்த போன உயிரை திரும்பி கொண்டு வரதுக்காக என்னமெல்லாம் பண்ணிடுறாரு. 1 மணி நேரம் பண்ணுறாரு. ஒன்றும் பண்ண முடியல. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டார். அவள் அநாகத சக்கரம் வழியாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா விஜயோட நேச்சருக்கு அந்த அநாகத சக்கரம் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அந்த அநாகத சக்கரத்தோட ஆக்டிவ்ங்கிறதுக்கு காரணம் அன்பு, கம்பேஷன், லவ். அதுதான் விஜயை சம்பந்திச்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பழகுவாங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. அப்போ அந்த அநாகத சக்கரம் வழியாக உயிர் போயிருக்கு. இது அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏதாவது இந்த மாதிரிலாம் இப்போ நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு சாவுக்கு போகிறோம், போயிட்டு வந்தால் அதை பற்றியெல்லாம் நம்ம வீட்லேயும் டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா?
அந்த மாதிரி அங்கே உள்ளவங்கெல்லாம் அந்த அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் சுவாமி தேவா சத்வா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, அவங்க வந்து சத்குருவோட சேரில் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரியே மற்றவங்கள மாதிரியே அவங்களும் ஷம்போ ஷம்போன்னு சாண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சைடு விழும்போது தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அந்த விழுந்த சமயத்தில் சமாதி ஆயிட்டாங்க. அவங்களோட உயிர் வந்து அநாகத சக்கரம் வழியாக வெளியே போயிருக்கு. உயிர் போனதுக்கப்புறம் உடம்புக்கு வேலை இல்லை, அது சாஞ்சிடுச்சு. ஆனால் அப்போ கூட அவங்க முகத்தில் நல்ல ஒரு சிரிப்பு இருந்தது அப்படின்னு சுவாமி தேவா சத்வா சொல்கிறார். அது இதில் என்ன 2 விஷயம் இங்கே ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அவங்க எதுக்கு பாத்ரூம் போனாங்க? அதாவது பாத்ரூம் போகிறது, பாத்ரூம் போய் அதாவது ரொம்ப நேரம் கழித்து சத்குரு திருப்பி அந்த பாத்ரூம் போகும்போது தான் அவங்களோட நகைகள் எல்லாம் கழட்டி அங்கே ஒரு பேசின் பக்கத்தில் வாஷ் பேசின் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இவங்க எதுக்கு எந்திரிச்சு போனாங்கன்னா அந்த நகைகளை எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதில் என்ன ஒரு அர்த்தம்னா, இந்த மெட்டல்ஸ், இந்த உலோகத்தினாலான மெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புலேருந்து உயிர் அவ்வளோ சீக்கிரம் பிரியாதான். அதுவும் சத்குரு நிறைய விஷயத்தில் நிறைய வீடியோவில் பேசி கேட்டிருக்கேன் நான். சத்குருவே காலில் ஒரு தலை போட்டிருப்பார். 2வது இந்த மாதிரி மோதிரம். இந்த மோதிரங்கிறது 20 ரூபா தான். இது வந்து நான் வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. போட்டபடியே கிடக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஆசிரமத்துக்கு வரவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டலில் ஒரு மோதிரம் இல்லைன்னா காலில் தலை ஏதாவது நான் போட்டுட்டு தான் சாதனைகள் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதாவது சாதனைகள் செய்கிறது கரெக்டு, நல்லது. ஆனால் இந்த மெட்டல் இது ஒன்று இருந்தால் போகிறோம், அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அந்த உயிர் விட்டு போகாது. அது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போது அவங்கள அந்த சாதனை பண்ணும்போது அவங்களுக்கு மனசில் தோணியிருக்கு. அதாவது அவங்களுக்கு மகா சமாதி அடையிறதுக்கு தடையாக இருந்த ஒரே ஒரு விஷயம் உடம்பில் போட்டிருக்க இந்த மெட்டி, மோதிரம், அதெல்லாம் வளையல் எல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கழட்டி தடையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டனால தான் அதை மொத்தம் எல்லாத்தையும் கழட்டி சிங்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்காங்க. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் உயிர் போயிருக்கு. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்புறம் இதில் என்ன விசேஷன்னா, சுவாமி நிர்மலானந்தா அந்த மகாசமாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணினதுலேருந்து இவங்களுக்கு ரொம்ப அதில் ஒரு ஆர்வம். இடையில சத்குருவோட கைப்பிடிச்சிட்டு சொல்லுவாங்களாம். ஒரு தடவை ஏதோ காரில் போய்க்கிடும்போது நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் டகால்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சியிருக்காங்க. இன்னொரு தடவை கையை பிடிச்சிட்டு, எனக்கு எப்படியாவது மகா சமாதி கிடைக்கணுங்க, எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சியிருக்காங்க. சத்குரு சொல்லியிருக்காராம், கிடைக்கும், ஏன் இவ்வளோ அவசரப்படுற, எல்லாம் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அதில் 2 அர்த்தம் உண்டு, 2 விஷயம். ஒன்று, ரொம்பலாம் அவசரப்படாத, நம்மளும் இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போவே நீ மகா சமாதி அடையணும்னு ஆசைப்படாத, கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது. அதை விட முக்கியமான விஷயம், சத்குருவை சம்பந்த வரைக்கும் விஜயோட ரோல், தியானலிங்கம் பண்ணுறதுல விஜயோட ரோல் ஒரு மகத்தான ஒரு ரோல் இருக்குது. அதில் இடையில நீ இப்படி சமாதின்னு சொல்லிகிட்டு இருந்தா எப்படிமா அப்படின்னு வேற நிறைய தடவை கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, ஒரு 7-8 மாதமாக 8 மாதத்துக்கு முன்னாடி விஜய் யார்கிட்டையோ சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்கள்ட்ட இல்லை, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் மகா சமாதி அடைவேன் அப்படின்னு ஒரு 8 மாதமாக நிறைய பேர்த்திட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜனவரியில் லீவுக்கு, இந்த பொங்கல் லீவுக்கெல்லாம் வந்துட்டு சத்குருவோட பொண்ணு அவள் வந்து சென்னையில் ஹாஸ்டலில் படிச்சிட்ருக்கான், போர்டிங் ஸ்கூலில். இவங்க கோயம்புத்தூர் ஊட்டி பக்கத்தில் தானே. அப்போது இவங்க 2 பேரும், சத்குருவும் ஒய்ஃபும் குழந்தைய
ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு ஜனவரி 21 தான் திருப்பி வராங்க. அப்போ இவங்களை குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு போகும்போதே விஜய் நிறைய குழந்தைகிட்ட பேசிட்டு வராங்க. ஏம்மா, மார்ச்சில் உன்னோட பர்த்டே வருது, ஆனால் இந்த தடவை பர்த்டேக்கு நான் இங்கே இருப்பேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு. அப்போ சத்குருவுக்கு கோவம் வருது. நீ ஏன் குழந்தைகிட்ட இதெல்லாம் பேசுகிற? சும்மா இரு, அவள் சின்ன பொண்ணு, அவள் படிக்க போகிறான், நீ அவளை இந்த மாதிரியெல்லாம் பேசி தொந்தரவு பண்ணுற அப்படின்னு 2-3 தடவை வார்ன் பண்ணியிருக்காரு. அப்படியும் இவங்க, அதாவது விஜயை சம்பந்தித்த வரைக்கும் ஒரு தாய்ங்கிற நிலையில் தன்னோட குழந்தைய தயார்படுத்தணும் அப்படிங்கிறது. விஜய்க்கு ஒரு அவசரம் என்னென்னா, 42 வயசு ஆகிடுச்சின்னா அவர் போயிடுவார், அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு. அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் பொண்ணு ரொம்ப சொல்லி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது நைட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் ஆளுங்களை விட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 3 மணிக்கு குழந்தை வருது. பார்க்கும்போது மலர்கள்லாம் தூவி அம்மாவை படுக்க வச்சுருக்காங்க. குழந்தையோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப அதில் சொல்லலை. ஆனால் ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அப்புறம் வந்து பார்க்கும்போது அப்பா ரொம்ப கவலையாக இருந்ததை அந்த குழந்தை கவனிச்சிருக்கு. அப்புறம் அவங்க அது அப்போ தான், அதாவது நம்ம சத்குருவோடைய ஆசிரமத்தில் நுழையும் போதே பக்கத்தில் தான் அவரோட வீடு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளேலாம் நான் போனதில்லை. இதுதான் வீடுன்னு யாரோ சொல்லி கேட்டிருக்கேன். சத்குருவோட வீடு இருக்குது. அந்த வீட்டிலையே உடம்ப தகனம் பண்ணி அதோட அஸ்தியெல்லாம் எடுத்து சாம்பல்லாம் எடுத்து வேணுங்கிற மாதிரி சத்குரு எத்தனையோ பேருக்கு பண்ணுறாரு. ஒய்ஃபுக்கு பண்ண தெரியாதா என்ன? அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவரோட இறுதிச் சடங்கில் 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் சத்குரு வெளியவே வரல. இந்த தீட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது 10 நாள் வெளியவே வரல. 11ஆவது நாள் ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்பெஷல் ஆராதனை நடத்தினார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் பங்கெடுத்திருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. இதில் இன்னொன்று அப்புறம் சத்குரு சொல்கிறாரு, அந்த 23ஆம் தைப்பூசம். இந்த தைப்பூசம் நாளே ரொம்ப நல்ல நாள். அதாவது அந்த காலத்தில் இருந்தே இந்த யோகிகளும் ரிஷிகளும் முனிகளும் எல்லாம் தைப்பூசத்தன்னைக்கு உயிரை விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை செஞ்சுருக்காங்க. அதாவது தைப்பூசங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் தான் விஜய்க்கும் மகா சமாதி கிடச்சிருக்கு. அப்போது இதுதான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதோட இந்த வீடியோவை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆசைப்படுற மாதிரி நமக்கும் முக்தி கிடைக்கணும். அது ஒன்று தான். நற்பவி நற்பவி நற்பவி.